السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتلك الأيام نداولها بين الناس. وروي عن النبي صلى الله عليه وسلم: كما تكونون يولى عليكم أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானார். வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தல்வானார். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானார். கண்ணியத்திற்குரியவர்களே, 5 மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்டு அதற்கான தீர்வுகள், முடிவுகள் வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த தேர்தல் பல மாநிலங்களிலும், குறிப்பாக தமிழகத்திலே இன்னும் கூட ஆட்சி அமைக்க முடியாமல் ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் சென்றிருப்பதை நாம் அறிகிறோம். நாம் இதற்கு முன்பே சொல்லியிருக்கிறோம், பல மாநிலங்களிலே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போனவர்கள் உண்டு. அது இந்த தடவை நம்ம மாநிலத்திலும் நடந்திருக்கிறது. திருப்பத்தூர் தொகுதியில ஒரு ஓட்டு வித்தியாசத்திலே ஒரு அமைச்சரை தோற்று போயிருக்கிறார். ஒரு ஓட்டினுடைய வலிமை இதன் மூலமாக நமக்கு புரிகிறது. பல தடவை நாம் ஜும்மாவிலே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம், ஒரு ஓட்டை கூட நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள் என்று. வெவ்வேறு மத்திய பிரதேசம், அங்கே பல மாநிலத்தில் இதற்கு முன்பாக உதாரணம் இருக்கிறது என்று. ஆனால் நம்முடைய மாநிலத்தில் இதுவரையிலும் கேள்விப்பட்டதில்லை ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனது. இந்த தடவை ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனது மட்டுமல்ல, ஒரு அமைச்சரை தோற்று போயிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது வாக்கின் வலிமை, அதனுடைய முக்கியத்துவத்தை இப்பொழுதும் போல எப்பொழுதும் எதிர்காலத்திலும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று 3 மாநிலங்களிலே, அது கேரளா, தமிழகம், தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உடைய முதல்வரை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 மாநிலங்களிலும் தமிழக முதல்வர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். 3 மாநிலத்தினுடைய முதல்வர் இதுவரையிலும் பாசிசத்துக்கு எதிராக மிக கடுமையாக, வலிமையாக, துணிச்சலாக எதிர்கொண்டவர்கள் என்பதை இந்த நாடே நன்கு அறியும். ஆனாலும் கூட அவர்கள் இப்பொழுது தோற்றிருக்கிறார்கள். இதற்கு சதி, அதி என்று எது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் நடந்து முடிந்த பிறகு பார்க்கிறோம், மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் நெகட்டிவான நிலையை மேற்கொண்டிருக்கிறார். நான் பதவி விலக மாட்டேன் என்று, ஓட்டு திருடப்பட்டிருக்கிறது, என்னுடைய 100 தொகுதிகள் திருடப்பட்டிருக்கிறது என்று. பொதுவாகவே தோற்ற பிறகு இது மாதிரியான வாதத்தை மக்கள் விரும்புவதில்லை. வாக்கு திருட்டு என்பது பல வருடங்களாக பேசப்பட்டு வந்த ஒரு செய்தி. ராகுல் காந்தி கூட பல தடவை பிரஸ் மீட் மூலமாக அதை விலக்கி வைத்திருக்கிறார், வாக்கு எப்படியெல்லாம் திருடப்படுகிறது என்று. இன்று வரையிலும் அது பேசப்பட்டு கொண்டே இருக்கிறதே தவிர அதற்கான தீர்வுகள் இல்லை. இவ்வளவு எதிர்கட்சிகள் இருந்தும், இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டிலே உண்மையிலேயே அப்படி ஒன்று நடக்கவேயானால் அதை தவிர, அதை ஒழிப்பதை தவிர இந்த அரசியல் கட்சிகளுக்கு வேறு வேலை இருக்கக்கூடாது. தேர்தலை எதிர்கொள்வது கூட 2ஆம் வேலைதான். ஏனென்றால் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும். அதற்கான வேலைகளைத்தான் பார்க்க வேண்டும். எவ்வளவு எதிர்கட்சிகள் இருந்து
அவர்களுடைய வலிமையை கொண்டு அவர்களுடைய திறமையை கொண்டு அல்லது சட்ட ரீதியாகவோ நீதிமன்றத்தின் மூலமாகவோ அவர்களுடைய நிலைப்பாட்டை சரியான முறையில் விளக்கி வைத்து நாங்கள் சொல்வது சரிதான் என்பதை உறுதிப்படுத்தி அதற்கான ஏற்பாட்டிலே இறக்க வேண்டுமே தவிர தோற்ற பிறகு வாக்கு திருடப்பட்டது என்று ஒவ்வொரு தடவையும் சொல்லுவதை மக்கள் அவ்வளவாக ஏற்றுக்கொள்வதில்லை. தோற்றால் இப்படி சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு சிந்தனை இப்பொழுது ஏற்பட்டு விட்டது. மம்தா பானர்ஜி அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த அளவு எந்த அளவுக்கு என்று சொன்னால் நான் பதவி விலக மாட்டேன், நான் என்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய, இது ஒரு நெகட்டிவான முடிவு. என்ன ஆக போகிறது? இதெல்லாம் ஒன்றும் ஆக போவதில்லை. கடைசியா நம்மால் தான் அங்க ஆளுநராக இருக்கிறார். RN ரவி தான் அங்கே ஆளுநர். அவர் சட்டத்தை பயன்படுத்தி டிஸ்மிஸ் செய்யப்பட்டு விட்டது. சட்டசபையை அவர் கலைத்து விட்டார். இதைத்தான் அவர்கள் செய்வார்கள். இப்போ வலுக்கட்டாயமாக வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு நெகட்டிவான சிந்தனை. இது போன்று பல இதற்கு முன்பும் கூட பல மாநில முதல்வர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது முதலாவது விஷயம் அல்ல. காமராஜர் வரையும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாநிலத்திலே. பக்தவச்சலம், பல முதல்வர்கள். அப்படி இருக்கும் பொழுது இது நெகட்டிவான முறையை வைத்து நாம் எதுவும் சாதிக்க போவதில்லை. மேற்கு வங்கம் இன்றும் கூட ஒரு பதட்டமாகவே இருக்கிறது. நேற்று எதிர்கட்சி தலைவர்களுடைய உதவியாளர் கொல்லப்பட்டிருக்கிறார், சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையைத்தான் பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்திலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தோற்றவர்கள் நெகட்டிவான நிலையை மேற்கொள்ளாமல் பாசிட்டிவான நிலையை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதல்வர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கூட உடனடியாக தங்களுடைய அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அந்த சமயத்திலேயே அதே போன்று மறுநாளை நான் வாக்களித்தவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை அரசியல் என்று சொல்லலாம். ஆனால் இப்படி அரசியல் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் தலைவர்களுக்கு. தலைவர் சோர்ந்து போய்விட்டால் தொண்டர்கள் சோர்ந்து போய்விடுவார்கள். இதுல எல்லோருக்கும் எல்லா விதமான துறைகளிலும் ஒரு பெரிய படிப்பினை இருக்கிறது. தோல்வி என்பதோ வெற்றி என்பதோ நிரந்தரம் அல்ல. தோற்றுவிட்டால் துவண்டு போவது. +2 எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்குது, ஃபெயில் ஆயிட்டாங்க, என்ன செய்யணும்? ஃபெயில் ஆயிட்டா அது அடுத்து எப்படி முன்னேறணும்? அதற்குத்தான் வழியை பார்க்க வேண்டுமே தவிர நான் தோற்று போய்விட்டேன், அதற்காக நான் வீட்டுக்குள்ளே முடங்கி போய்விடுவேன், வெளியே வரமாட்டேன். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்திலே பல மாணவர்கள் தற்கொலை வரைக்கும் போகிறார்கள். தேவையில்லாத ஒன்று இது. ஒரு அதாவது மனதை தேற்றக்கூடிய ஒரு நிலை இல்லாத ஒன்று. தோற்று முடிந்த உடனே ஒரு மறுநாளை போய் நன்றி சொல்ல போய்விட்டார். அரசியல் இது ஒரு அரசியல் என்றாலும் கூட இதன் மூலமாகவும் ஸ்கோர் செய்ய முடியும். தோல்வியை வைத்து கூட தன்னை பெரிதாக காட்டிக்கொள்ள முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அங்கே இன்னும் சொல்ல போனால் வெற்றி பெற்றவர்கள் கூட நன்றி தெரிவிக்கவில்லை. 1.25 கோடி வாக்குகளை பெற்றவர்கள் கூட நன்றி தெரிவிக்கவில்லை. தோற்றவர்கள் நன்றி தெரிவித்தார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் ஆட்சி அமைப்பதனுடைய பரபரப்பில ஈடுபட்டதாக என்னவோ அவர்களால் கூட நன்றி தெரிவிப்பதற்கு அவகாசம் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகுதான் அவர்கள் நன்றி தெரிவித்தார்கள் என்பதை நாம் ஊடகங்களின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். பல தலைவர்களும் வீட்டிலே வந்து சந்திக்கிறார்கள். நம்முடைய ஒரு முஸ்லிம் MLA கூட போய் என் தொகுதியை நான் விட்டுக் கொடுக்கிறேன், நீங்க அதுல நின்று ஜெயிச்சுக்கொள்றாங்க. இப்படியெல்லாம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட். இது வந்து ஒரு பாசிட்டிவான சிந்தனை. தோல்வியை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு நிலை மேற்கு வங்கத்திலே ஏற்படவில்லை. இங்கே தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எது எப்படியோ, ஆனால் அடுத்த ஆட்சி இதுவரைக்கும் இழுபறியாகவே போய்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தெரியும், தமிழகத்திலே ஆளுநருக்கும் முதல்வருக்கும் தான் போட்டியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இப்பொழுது. எப்பொழுது பெருவாரியான இடங்களிலே வெற்றி பெற்று ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறார்களோ இதுவரையிலும் உள்ள நிலைப்பாடு என்ன? ஆட்சி அமைக்க அழைப்பதுதான். அதுதான் சட்டத்தினுடைய இடம். பெரும்பான்மையை நிரூபிப்பது சட்டமன்றத்திலே. அவர்களுடைய இடத்திலே நிரூபிக்க வேண்டும். குதிரை பேரம் நடக்கும் என்றெல்லாம் சொன்னால் பல மாநிலங்களில் அவ்வாறு ஆட்சி அமைக்க அழைத்திருக்கிறார்கள். அங்கேயும் குதிரை பேரங்கள் நடந்திருக்கிறது என்பது வேறு விஷயம். ஆனால் இது எப்படி போய் முடியும், எந்த நிலையும். ஆனால் மக்கள் 2வது ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாரில்லை. அது தேவையில்லாத ஒன்று. மீண்டும் ஒரு தேர்தல், அது தேவையில்லாத ஒன்று. என்ன நடக்கும் என்பதை அது போக போகத்தான் தெரியும். எப்படி ஆட்சி அமைப்பார்கள். இந்த ஆட்சி அடுத்த ஆட்சி மிக சிறப்பாக நல்ல விதத்தில் நடக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம், துவாவும் செய்கிறோம். எப்படி நடக்கும் என்று பார்க்கலாம். அதே சமயத்திலே முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் 5 மாநிலங்களிலே மொத்தம் 824 தொகுதிகள். 824 தொகுதிகளிலே 107 முஸ்லிம் MLAக்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். 107. இது மொத்தமாக சேர்த்து 5 மாநிலங்கள். இது மொத்தத்திலே 14.5%. 14.5% மொத்தம் 824 MLA அதாவது உறுப்பினர்கள் தொகுதிகளிலே 107 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மேற்கு வங்காளத்திலே 40 முஸ்லிம் MLAக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பாக அங்கு இருந்ததோ
நான்கு எம்எல்ஏக்கள் இப்பொழுது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைந்து போயிருக்கிறது. 40 எம்எல்ஏக்கள் முஸ்லிம் எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். கேரளத்திலே மொத்தமுள்ள 140 தொகுதியில 35 முஸ்லிம் எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த தடவை ஏறத்தாழ இது ஒரு 25% கேரளத்தில். மொத்தமுள்ள தொகுதி 140. அதிலே முஸ்லிம்கள் மட்டுமே 35 எம்எல்ஏக்கள். ஏற்கனவே இருந்ததை விட 3 தொகுதிகளை அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். பக்கத்து பிரதேசம், யூனியன் பிரதேசம் புதுச்சேரியில ஒரே ஒரு முஸ்லிம் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 9 எம்எல்ஏக்கள் பல கட்சிகள் இருந்தும் 9 எம்எல்ஏக்கள் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்படி முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை போக போக கூடுகிறதா குறைகிறதா? சில சமயம் கூடலாம், சில சமயம் குறைந்து போய் வருகிறது. எல்லாவற்றையும் மேலாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ மக்கள் தொகை முஸ்லிம்கள் 6% இருக்கிறார். 6% இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 9 எம்எல்ஏக்கள் என்பது வெறும் 3% தான். சதவீத கணக்குப்படி பார்த்தா முஸ்லிம்களுக்கு அவ்வளவாக அவர்களுடைய சதவீத கணக்குப்படி எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை இல்லை என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். இதில் வித்தியாசமான ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் அது அஸ்ஸாம் மாநிலத்தில் 2 தடவை பாஜக ஆட்சி அமைத்திருக்கிறது. 3வதும் அவர்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிலும் மொத்தமுள்ள 126 தொகுதியில 102 தொகுதியில ஜெயித்திருக்கிறார்கள். என்னவோ தெரியல, எதிர்கட்சிகள் எங்க ஆளுகிறார்களோ அங்கே ஆளும் கட்சிக்கு எதிரான அலைகள் வீசுகிறது. ஆனால் அவர்கள் ஆளுகிற ஆட்சியில மாநிலங்களிலே பெரும்பாலும் அப்படி ஒரு நிலை ஏற்படுவதில்லை. 3வது தடவை அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் ஹிமந்த பிஸ்வா சர்மா, அஸ்ஸாமுடைய முதல்வர். அஸ்ஸாமுடைய அங்கே ஆட்சி நடந்து கொண்டிருப்பதும் 10 ஆண்டு காலமாக பாஜகவுடைய ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது சாதாரணமான வெற்றி அல்ல. 126 தொகுதியிலே 102 தொகுதி, 5/4 பங்கு. நம்ம 3/2 பங்கையே பெருசா பேசுவோம். இது 5/4 பங்கு, ஏறத்தாழ 80% தொகுதிகளை வென்றிருக்கிறார்கள். 80% தொகுதிகளை வென்று அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். இப்பொழுது ஆட்சி அமைப்பதற்கு தயாராகிவிட்டார். மீதி எத்தனை இருக்குது? 24 தொகுதிகள் இருக்கிறது. இந்த 24 தொகுதியிலே 2 பேரை தவிர 22 பேர் முஸ்லிம் எம்எல்ஏக்கள். இந்த 24 எதிராக வந்த 24லே 2 பேரை தவிர 22 பேரும் முஸ்லிம் எம்எல்ஏக்கள் அஸ்ஸாமிலே. இதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால், காங்கிரஸ் சார்பாக நிறுத்தப்பட்ட 101 எம்எல்ஏ 101 உறுப்பினர்கள் 101 தொகுதியில காங்கிரஸ் தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தியது. அதில் வெற்றி பெற்றவர்கள் மொத்தம் 19 பேர் தான். அந்த 19 பேர்ல 18 பேர் முஸ்லிம், ஒருத்தர் மட்டும்தான் நான் முஸ்லிம். காங்கிரசினுடைய வேட்பாளர்களில் அவர்கள் வெற்றி பெற்ற 19லே 18 பேர் முஸ்லிம், ஒருத்தர் மட்டும் நான் முஸ்லிம். இது முஸ்லிம் எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்கிறார்களே, எல்லா இடத்திலும் இப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு ஆபத்தான ஒரு சூழல். அஸ்ஸாமை பொறுத்தவரையிலும் முஸ்லிம்கள் 35% இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் 35% இருக்கிறாங்க. சில தொகுதியில 50%-ஐ விடவும் அதிகமாக இருக்கிறார்கள் முஸ்லிம்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில முஸ்லிம்கள், அதாவது அவர்கள் தான் முழுமையாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எதிராக இருந்த 24ல 22 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக 31 எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறாங்க அஸ்ஸாம்ல. இதற்கு முன்பாக நடந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் 31 பேர். இப்பொழுது 9 முஸ்லிம் எம்எல்ஏக்கள் குறைந்தும் இருக்கிறார்கள். அத்தோடு அங்கே வாக்குகள் மத ரீதியாக பிரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். 35% இருக்கிற முஸ்லிம்கள்ல அவர்கள் பெருவாரியான எண்ணிக்கையில அவர்கள் வெற்றி பெற்று வந்திருக்க வேண்டும். காரணம், அவர்களுடைய வாக்குகள் சிதைந்து போயிருக்கிறது. அது பலவாறாக பிரிந்து போயிருக்கிறது. அதை விடவெல்லாம் மேலாக நமக்கு தெரியும், ஹிமந்த பிஸ்வா சர்மாவுடைய பேச்சுக்கள் ஒவ்வொரு தடவையும் எப்படி இருக்கும். அஸ்ஸாம் முதல்வருடைய பேச்சுக்கள் எல்லாம் முஸ்லிம்களை டார்கெட் பண்ணியே இருக்கும். பகிரங்கமாக முஸ்லிம்களுக்கு எதிராக, மதரசாக்களுக்கு எதிராக, பள்ளிவாசல்களுக்கு எதிராக, முஸ்லிம் அமைப்புகளுக்கு எதிராக பகிரங்கமாக கருத்து தெரிவிப்பது, முஸ்லிம்களே இருக்கக்கூடாது என்கிற ஒரு சிந்தனை அதனை உருவாக்கப்படும். இதற்கு முன்னர் கூட ஒரு வீடியோ வெளியிட்டார்கள். அதுவும் அநேகமாக நினைக்கிறேன் அஸ்ஸாமில் இருந்து வெளிவந்தது. அவர்கள் வெளியிட்ட வீடியோ என்ன? முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. இப்படியே கூடிக்கிட்டே போச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியாது. முஸ்லிம்கள் தான் எல்லாம் மிகச்சிருப்பாங்க. இந்த நாட்டுல இந்துக்கள் இருக்க முடியாது, இந்துக்கள் எல்லாம் ஓட வேண்டியதுதான். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், இந்த பல பகுதியில முஸ்லிம்கள் நிறைந்திருப்பது மாதிரி ஒரு வீடியோவை காட்டி உஷாரா இருங்க என்கிற ஒரு சிந்தனை உருவாக்கப்பட்டது அந்த வீடியோவின் மூலமாக. இப்படியே ஒரு சிந்தனையை உருவாக்கி இப்பொழுது அங்கே வாக்குகள் முஸ்லிம், இந்து அப்படிங்கிற மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆபத்தான ஒரு நிலை.
இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுமேயானால் நாட்டினுடைய ஜனநாயகம் கேலிக்கூத்தாக்கப்படும். நாட்டினுடைய மதசார்பற்ற தன்மை ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகும். இது மாதிரியான ஒரு நிலைமையை நாம் எந்த மாநிலத்திலும் ஏற்படுவதற்காக நாம் அனுமதிக்க முடியாது. இப்படி ஒரு சிந்தனை உள்ளவர்களை உருவாக்கி இது ஒரு பெரிய ஆபத்தான சூழல். காங்கிரஸ்ல இல்லை, சில பேர் என்ன பேசிட்டாங்க, காங்கிரஸே முஸ்லீம் லீக் ஆயிடுச்சுட்டாங்க. என்ன 10 ஜெயித்த 19 பேர்ல 18 பேர் முஸ்லீம். அப்ப அவர்களுடைய திறன் என்ன? அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? அவர்கள் எப்படி எதிர்க்கப்படுகிறார்கள்? அப்படி ஒரு சிந்தனை மேற்கு வங்கத்திலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் கூட பேசியிருக்கிறார், எனக்கு முஸ்லிம்கள் யாரும் ஓட்ட போடல, நான் இந்துக்களுடைய ஓட்டை வச்சுதான் ஜெயிச்சிருக்கேன். இது மாதிரியான வார்த்தைகள் இருக்கிற ஜனநாயகத்திற்காக இப்படியான சிந்தனை உருவாக்கப்படுகிறது. தமிழகத்தில் அடிமட்டத்தில் உருவாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த தேர்தலிலும் அது வெளிப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். அப்படியான ஒரு சிந்தனை மக்களிடத்திலே இந்து முஸ்லிம் என்கிற மத சார்பு சிந்தனை, மதவாத சிந்தனை இங்கே வெளிப்படவில்லை என்பதை பார்க்கிறோம். அவர்கள் வென்றிருப்பது ஒரே ஒரு தொகுதியில் தான். ஏற்கனவே 4 தொகுதியில் வென்றிருந்தார்கள், இப்பொழுது ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அடிமட்டத்தில் இந்த சிந்தனை உருவாக்கப்படுகிறது. இந்த சிந்தனை ஆழத்திலேயே அடியிலேயே அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்திலே ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்கும். இப்பொழுது எல்லா கட்சிக்கும் வாக்களித்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள். திமுக கூட்டணிக்கும் வாக்களித்திருக்கிறார்கள், தாவேகாவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள், பெருவாரியாக சில குறிப்பிட்ட கட்சிக்கும் வாக்களித்திருக்கலாம். எல்லா கட்சிக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். இந்து முஸ்லிம் என்கிற வேறுபாடு இங்கே வரவில்லை என்பது ஒரு ஆறுதலான விஷயம். இதை நாம் தொடர்ந்து கட்டி காக்க வேண்டும். இது ஒரு முஸ்லிம்களுடைய கட்டாய கடமை. ஏனென்றால் நாட்டினுடைய ஒரு நேரம் 2014 பாஜக ஆட்சிக்கு வரும் பொழுது வெறும் 7 மாநிலத்தில் தான் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். வெறும் 7 மாநிலத்தில் தான் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். இன்னைக்கு அவர்களும் கூட்டணியுமாக சேர்ந்து 22 மாநிலங்களில் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். 22 மாநிலங்கள் தொடராக இப்படியே முன்னேறி கொண்டு வந்தால் அவர்களுக்கு சில அஜெண்டாக்கள் இருக்கும். அதைத்தான் அவர்கள் நிறைவேற்ற முயற்சிப்பார்கள். ஆனால் சில தென் மாநிலங்களில் தான் அதற்கான எதிரான சூழல் இருக்கிறது. இந்த சமூக சிந்தனை, சமூக நல்லிணக்கத்தினுடைய சிந்தனையை நாம் முஸ்லிம்களாக இருக்கணும், முஸ்லிம்களுக்கு எத்தனை தொகுதி கொடுத்தோம், முஸ்லிம்களாக நிக்கணும், முஸ்லிம்களா சேர்ந்து நிக்கணும், இதெல்லாம் இருக்குது. அது இந்தியாவுடைய தமிழ்நாட்டிலே எடுபடாது. இந்தியா என்பது ஜனநாயக நாடு. இங்க முஸ்லிம்கள் மட்டும் எல்லாரும் சேர்ந்து நிக்க வேண்டியதானே, தனியா நிக்க வேண்டியதானே. ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய பெர்சன்டேஜ் 6% தான் தமிழ்நாட்டில். 6% வச்சுட்டு மதம் சார்பாக பிரிக்க முடியாது. இது ஒரு ஜனநாயக ரீதியாக எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினால்தான் அந்த ஏற்கனவே இப்பொழுது இருக்கிற இந்த சிந்தனையை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். அது அந்த விதர்ப்பமான ஒரு சிந்தனையை தோற்கடிக்கவும் முடியும். இதில் நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது. இந்த மதசார்பற்ற சிந்தனையை நாம் நம்முடைய சகோதர சமயத்தவர்களோடு பழகக்கூடிய பழக்கம், அவர்களோடு காட்டக்கூடிய நட்புறவு, இதில் தான் நம்முடைய எதிர்கால வெற்றி அடங்கி இருக்கிறது. அலிமியான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், வஃபாத் ஆகிவிட்டார்கள், 50 ஆண்டு காலங்களுக்கு முன்பே சொன்னார்கள், முஸ்லிம்களிடத்திலே நீங்கள் நாட்டு நடப்பை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அரசியல் சூழல்களை பற்றி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் 5 நேர தொழுகை மட்டுமல்ல, ஹஜ்ஜு தொழக்கூடியவர்களாக இருந்தால் கூட ஒரு நேரத்தில் அவர்கள் அதை விட்டு தடுக்கப்படக்கூடிய சூழலும் உருவாகலாம் என்றார்கள். சொன்னவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய கபரை 100 நிரப்புவானாக. இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஆளுமை, சில பிரதமர்களை நேரடியாகவே சந்தித்து பேசி இருக்கிறார்கள். அபுல் ஹசன் அலி நதிவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன வார்த்தை இது, நீங்கள் முஸ்லிம்களை எல்லாவற்றிலும் விழிப்புணர்வை உண்டாக்குங்கள், நாட்டினுடைய சூழல் அப்படித்தான் இருக்கிறது என்று. அதைத்தான் வழியாக படிப்படியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எனவே இந்த சூழல், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலையை நாம் எந்த காலத்திலும் தவற விடக்கூடாது. எல்லா நிலைகளையும் முன்னேற்ற வேண்டும். இது போக இப்பொழுது பதவி ஏற்கிறவர்கள் இந்த எல்லா மக்களையும் அரவணைத்து செல்வார்கள் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம். இப்பவே பெண்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த 1000 ரூபாய் வருமானம் வராது, என்ன ஆச்சு இந்த 1000 பதவியே இருக்கிறது, அதுக்கு பிறகுதான் அது எப்படி வரும், என்ன ஆகிறது. இப்பவே பல பேருக்கு என்ன இலவசம் கூடாது, இலவசம் கூடாது, எல்லா அரசியல் கட்சியும் எல்லாம் புதுசாக வந்தவங்களும் பேசுவாங்க. ஆனாலும் அவர்களும் இலவசத்தின் பக்கம் தான் இருக்கிறார்கள். ஒரு நேரத்துல இலவசத்தை பத்தி எவ்வளவு மோசமாக பேசினார்கள் என்றால் பாஜக, இன்னைக்கு அவங்களும் இலவசத்துல தான். இன்னைக்கு இலவச வாக்குறுதிகள், கொஞ்சம் வாக்குறுதிகளை எல்லா கட்சியும் கொடுத்திருக்கிறாங்க. இப்பொழுது பெருவாரியாக ஜெயித்து வந்த கட்சியும் கூட நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. 2000 ரூபாய், இவங்க 1000 ரூபாய் 2500 ரூபாய் கொடுப்போம்.
மாசத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ. அது மட்டுமல்ல, வருஷத்துக்கு 6 சிலிண்டர், கல்யாணம் முடிச்ச 1 பவுன் தங்கம், பட்டு சேலை, குழந்தை பிறந்த 2 கிராம் தங்கம் மோதிரம். இதுக்கெல்லாம் எங்க போறதுன்னு தெரியல. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல்ல இந்த 3 மட்டுமாவது நிறைவேற்றிட்டா நல்லா இருக்கும். 2500 ரூபாய் 200 யூனிட் ஃப்ரீ, அதோட 6 சிலிண்டர், அதை 3 மட்டுமாவது முதல்ல நிறைவேற்றிட்டா ரொம்ப நல்லா போகும். அப்படி ஒரு பரவலான ஒரு சிந்தனை இருக்கிறது. இலவசத்தை மக்கள் நம்பித்தான் இருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார்கள். பேசிக்கொள்ளலாம், இலவசத்தை வேண்டாம் என்று சொல்லுங்கள், இலவசம் இருக்கக்கூடாது என்று. என்றால் மக்களுடைய நிலைமையும் அரசியல்வாதிகளுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. அப்படித்தான் வாக்குகளை வாங்க வேண்டிய நிர்பந்தத்தில் அவர்களும் இருக்கிறார்கள். சீக்கிரத்திலே இந்த நிலை மாற வேண்டும். பொதுவாக ஆளுநர்கள் இப்படி இழுத்தளிக்கக்கூடிய நிலையை பார்த்தால் இது எப்படி வேண்டுமானாலும் முடியும், என்னவாகும் என்று நல்லா பாதுகாக்க வேண்டும். நல்லதொரு ஆட்சி அமைய வேண்டும். அது எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆட்சியாக இருக்க வேண்டும். எல்லா சமூக மக்களையும், எல்லா சமய மக்களையும், எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழகத்தினுடைய தனித்தன்மையை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியாகவும் இருக்க வேண்டும். அதை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் தமிழகத்தினுடைய தனித்தன்மையை பாதுகாக்கப்படக்கூடிய, யாருக்கும் அடிபணிந்து போகாமல் தமிழக மக்களுடைய நலனை முன்வைத்து செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆட்சியாளர்கள் என்பது நம்மை முதலாவது ஒழுங்காக ஆக்கி கொண்டால்தான் ஆட்சியாளர்கள் சரியாவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கமா தகூனூன யுவல்லாஹு, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களின் மீது ஆட்சியாளர்கள் நிர்ணயம் செய்யப்படுவார்கள், நியமிக்கப்படுவார்கள். எனவே நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாதவரை, கத்தாதா ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, பனு இஸ்ராயேல்கள் கேட்டாங்க அல்லாஹ்விடத்துல, யாரா நீ வானத்துல இருக்கிற, நாங்க பூமியில இருக்கிறோம், நீ கோபப்படுறியா எங்களை பொருந்தி கொள்றியான்னு எப்படி தெரியும் கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னானா, இது மாதிரி நான் உங்களுக்கு நல்ல ஆட்சியாளர்களை கொடுத்தால் நான் சந்தோஷப்படுகிறேன் என்ற அர்த்தம். ஆட்சியாளர்கள் மோசமாக இருந்தால் நான் உங்களை மீது கோபமாக இருக்கிறேன் என்ற அர்த்தம். ஆமாலுக்கும் உம்மாலுக்கும், உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். எனவே நம்மை சரி செய்து கொள்ளாதவரை நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சுய வாழ்க்கையை இன்னும் நிறைய, அதாவது தேவையில்லாத வாதங்கள். இப்போ இந்த தேர்தலில் கூட ஹிமந்த பிஸ்வா சர்மா காபத்துல்லாவை பற்றியும் அதே போன்று மதீனாவை பற்றி கூட பேசியிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்தர்ப்பத்தில் அதை பற்றி பேசுவோம். தேவையில்லாத விவாதங்கள், மதம் சார்ந்த விஷயங்கள், முஸ்லிம்கள் எது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அது பற்றி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே நாம் நம்மை சரியாக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பாதத்தை, நம்முடைய சுய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, குறிப்பாக வாலிபர்கள், வாலிப ஆண்கள், பெண்கள் நம்முடைய இஸ்லாத்தின் வழி முழுமையாக அமைத்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் தஆலா எல்லா விதமான சிக்கலையும் நீக்கி வைப்பான், எல்லாவற்றையும் சரியாக்கி தந்தருள்வான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.